Hello everyone. நான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சம் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி அந்த யூனிட்டோட கண்டினியூஷன். இந்த சீரீஸில் ஏற்கனவே 2 வீடியோ போட்டிருக்கேன். நான் உங்களுக்கு ஐகார்ட்டில் அதோட லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். இது அதோட கண்டினியூஷன். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து லா ஆஃப் கெமிக்கல் காம்பினேஷன்ஸ் வரைக்கும் பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது அட்டாமிக் மாஸ். அட்டாமிக் மாஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆட்டமோட மாஸ் என்னன்னு நம்ம ஒரு ஆட்டமோட மாஸை கண்டுபிடிக்கிறது தான் அட்டாமிக் மாஸ்ன்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக இப்போது இருக்கிற கரண்ட்டில் இருக்கிற சயின்டிஃபிக் டெக்னாலஜி படி இந்த ஆட்டமோட மாஸை வந்து நம்ம ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி மூலமா கண்டுபிடிக்கலாம். மாஸ் ஸ்பெக்ட்ரோமீட்டர்னு சொல்லுவோம். ஸோ அது மூலமாக நீங்கள் ஒரு ஆட்டமோட அட்டாமிக் மாஸ் என்னங்கிறத நீங்கள் ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பட் இந்த மெத்தட் வந்து ஏன்ஷியன் டைமில் இந்த ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பிலாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணியிருந்த ஒரு மெத்தடு. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகே, அட்டாமிக் மாஸ்னால் என்ன? இது வந்து ஆட்டமோட வெயிட், ஒரு ஆட்டமோட எடையை சொல்கிறது தான் அட்டாமிக் மாஸ்ன்னு சொல்லுவோம். இதை நம்ம வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா, நம்பர் ஆஃப் புரோட்டான் ப்ளஸ் நம்பர் ஆஃப் நியூட்ரான். ஒரு ஆட்டமில் இருக்கிற புரோட்டான் நியூட்ரான் ரெண்டுத்தோட நம்பர்ஸையும் நம்ம ஆட் பண்ணோன்னா அதுதான் நமக்கு அட்டாமிக் மாஸ்ன்னு கிடைக்கும். ஓகேவா? இந்த அட்டாமிக் மாஸை நம்ம கிராம் இல்லை கிலோகிராமில் மென்ஷன் பண்ணலாம். ஆனால் அது வந்து ரொம்ப லென்த்தியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஹைட்ரஜனோட அட்டாமிக் மாஸ்ன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு வைங்களேன், கிராமில் சொல்லணும் அப்படின்னா அது எப்படி இருக்குன்னா 1.4600000000 அப்படி லென்த்தியாக இருக்கும். ஸோ அவ்வளோ லென்த்தியாக இருக்க வேண்டாம், அதை கொஞ்சம் ஷார்ட் பண்ணி சொல்லலாம். அப்படிங்கிறதுனால தான் அட்டாமிக் மாஸ் யூனிட் அப்படின்னு ஒரு டேர்ம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ இந்த கிராமோ கிலோகிராமையும் நம்ம மென்ஷன் பண்ணுறதுக்கு பதிலாக அதை நம்ம அட்டாமிக் மாஸ் யூனிட்டில் ஷார்ட்டாக மென்ஷன் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த அட்டாமிக் மாஸ் யூனிட்னா என்ன, அதை எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறதுன்றதை இப்போ பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட்டு இந்த அட்டாமிக் மாஸ் யூனிட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு சயின்டிஸ்ட்லாம் என்ன பண்ணாங்கன்னா, ஒவ்வொரு ஹைட்ரஜன், லித்தியம், பெரிலியம்னு ஒவ்வொரு ஆட்டமாக எடுத்து அதோட மாஸ் என்ன அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணாங்க. ஸோ கால்குலேட் பண்ணும்போது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாஸ் வந்துருக்கும் இல்லையா, அதே மாதிரி தான் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ கார்பன் 12 ஐசோடோப்புக்கு அவங்க அட்டாமிக் மாஸ் கண்டுபிடிக்கும் போது அதுக்கு என்ன வேல்யூ வந்துச்சுன்னா 12 அட்டாமிக் மாஸ் யூனிட் வந்தது. ஸோ இந்த 12ங்கிறது ஒரு சிம்பிளான ஹோல் நம்பர். இதை வச்சு ஃபர்தர் கால்குலேஷன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இதுவே நீங்கள் ஒரு ஹைட்ரஜனோ, ஒரு லித்தியமோ, ஒரு பெரிலியமோ, இல்லை ஒரு அலுமினியமோ, வேறு ஏதாச்சும் ஒரு எலமெண்ட் எடுத்திங்கன்னா அதுக்கு அட்டாமிக் மாஸ் கண்டுபிடிக்கும் போது ஒன்று ஃப்ராக்ஷன்லேயோ இல்லை ஒரு டெசிமல்லையோ வந்திருக்கும். ஸோ அதை கான்ஸ்டண்ட்டாக வச்சு மற்றதை கண்டுபிடிக்கிறதுங்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஸோ ஒரு ஈஸியாக்கிறதுக்காக ஆல்ரெடி கார்பன் 12 ஐசோடோப்புக்கு உங்களுக்கு வந்து ஒரு ஹோல் நம்பர் வந்ததுனால இதையே ஒரு பேஸாக எடுத்துக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணாங்க. ஸோ அட்டாமிக் மாஸ் வந்து எதை பொறுத்து கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, கார்பன் 12 ஐசோடோப்போட அட்டாமிக் மாஸை டிபெண்ட் பண்ணி தான் நம்ம மற்ற எலமெண்ட்ஸ்க்கான அட்டாமிக் மாஸை கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? ஸோ ஓகே, இப்போ கார்பன் 12ஓட அட்டாமிக் மாஸ் 12 அட்டாமிக் மாஸ் யூனிட்னு பார்த்துட்டோம், இந்த வேல்யூன்னு பார்த்துட்டோம். ஸோ ஒரு அட்டாமிக் மாஸ் யூனிட்டோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஒரு அட்டாமிக் மாஸ் யூனிட்டோட வேல்யூவை கண்டுபிடிக்கிறதுக்கு கார்பன் 12 ஐசோடோப் இருக்கு இல்லையா, இதோட மாஸில் 12ல் ஒரு பங்கு. ஏன் 12ல் ஒரு பங்குன்னு சொல்கிறோம்? ஏன்னா கார்பன் 12 ஐசோடோப்போட வேல்யூ வந்து 12 அட்டாமிக் மாஸ் யூனிட். ஸோ இந்த வேல்யூ, ஒரு அட்டாமிக் மாஸ் யூனிட்டோட வேல்யூ கார்பன் 12 ஐசோடோப்போட மாஸில் 12ல் ஒரு பங்கு அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து நீங்கள் மேத்தமெட்டிக்ஸில் கூட இதை பற்றி பார்த்துருப்பீங்க. இந்த ஸ்டெப் சம்ஸ்லாம் வரும்ல, அதில் கூட இந்த பேசிஸில் வரும். ஸோ இதுதான். ஸோ அப்படி நீங்கள் கால்குலேட் பண்ணும்போது ஒரு அட்டாமிக் மாஸ் யூனிட்டோட வேல்யூவை கிராமில் சொல்லணுன்னா உங்களுக்கு இந்த வேல்யூ கிடைக்குது. 1.6605 × 10⁻24. ஸோ -24 இருக்காம பார்த்துக்கோங்க, இது எவ்வளோ லென்த்தியான நம்பரில் இருக்கும்னு கிராமில் மென்ஷன் பண்ணும்போது. அதனால தான் இது எப்படி மென்ஷன் பண்ணாமல் ஷார்ட்டாக 1 அட்டாமிக் மாஸ் யூனிட்னு நம்ம மென்ஷன் பண்ணுறோம். ஹோப் உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் இன்னொரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறேன், அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான், மாஸ் ஆஃப் 1 அட்டாமிக் மாஸ் யூனிட் வந்து 1/12 ஆஃப் மாஸ் ஆஃப் கார்பன் 12 ஐசோடோப்னு பார்த்துட்டோம். ஸோ இதை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணால் 1 அட்டாமிக் மாஸ் யூனிட்டோட வேல்யூ கிராமில் எவ்வளோ வருது? 1.6605 × 10⁻24 கிராம். இது வரைக்கும் ஆல்ரெடி நம்ம பார்த்தது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் பார்க்கலாம். என்ன அப்படின்னா, மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம். ஹைட்ரஜன் ஆட்டமோட மாஸ் அவங்க கொடுத்துருக்காங்க, கிராமில் கொடுத்துருக்காங்க. அதை அட்டாமிக் மாஸ் யூனிட்டில் நம்மளை கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ அதை நம்ம பண்ணலாம். நீங்கள் இதை வச்சு ஃபர்தராக இம்ப்ளிமெண்ட் பண்ணுற ப்ராப்ளம்லேயும் உங்களுக்கு இதே பேசிஸில் தான் வரும். என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் சால்வ் பண்ண வேண்டியிருக்கும். அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணிவிட்டு ஆன்சரை அட்டாமிக் மாஸ் யூனிட்டில் கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் நார்மலாக எப்போவுமே நம்ம கிராமில் சால்வ் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி சால்வ் பண்ணிகிட்டே வருவீங்க. அவங்க அட்டாமிக் மாஸ் யூனிட்டில் கன்வெர்ட் பண்ண சொன்னதுனால ஜஸ்ட் இந்த ஒரு ஸ்டெப் மட்டும் அதில் நீங்கள் இன்க்ளூட் பண்ணி அந்த ப்ராப்ளமை முடிக்கிற மாதிரி இருக்கும்.
இந்த அட்டாமிக் மாஸ் யூனிட் ரிலேட்டடாக இந்த பேசிஸில் மட்டும்தான் உங்களுக்கு சம்ஸ் வரும். இதில் வந்து வேறு எந்த அப்ளிகேஷனும் உங்களுக்கு வராது. ஓகேவா? ஸோ இந்த கிராமில் இருக்கிறத இப்போ நம்ம அட்டாமிக் மாஸ் யூனிட்க்கு கன்வெர்ட் பண்ண போகிறோம். எப்படின்னு பார்க்கலாம். 1 அட்டாமிக் மாஸ் யூனிட்டோட வேல்யூ என்னன்னு பார்த்துக்கோம். 1.6605 × 10⁻24 கிராம். இது வந்து ஸ்டாண்டர்டாக ஒரு அட்டாமிக் மாஸ் யூனிட். எந்த எலமெண்ட் எடுத்தாலும் சரி 1 அட்டாமிக் மாஸ் யூனிட்டோட வேல்யூ இதுன்னு பார்த்தாச்சு. இப்போது 1 அட்டாமிக் மாஸ் யூனிட் ஆஃப் ஹைட்ரஜனுக்கு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இங்கே ஹைட்ரஜன் அட்டம் இருக்கா, ஸோ ஹைட்ரஜன். இப்போ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, 1.6736 × 10⁻24 கிராமா. ஸோ அதை எழுதிக்கிறோம். டிவைடட் பை ஒரு அட்டாமிக் மாஸ் யூனிட்டோட வேல்யூ. ஸோ நமக்கு கொடுத்துருக்க கிவன் வேல்யூ டிவைடட் பை 1 அட்டாமிக் மாஸோட வேல்யூ. இது வந்து கான்ஸ்டண்ட்டான வேல்யூ, ஸ்டாண்டர்டாக எல்லாத்துக்குமே இதுதான். 1 அட்டாமிக் மாஸ் யூனிட்னாலே இதுதான். ஸோ நமக்கு கொடுத்துருக்க வேல்யூ டிவைடட் பை இந்த வேல்யூ. ஸோ இது ரெண்டுத்தையும் நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1 அட்டாமிக் மாஸ் யூனிட் ஆஃப் ஹைட்ரஜன் கிடைக்கும். அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1.0078. இதை வந்து நமக்கு அட்டாமிக் மாஸ் யூனிட்டில் ஏஎம்யூவில் தானே கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நான் ஏஎம்யூன்னு போட்டுருவேன். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் நமக்கு கிராம் கொடுத்துருக்கிறது டிவைடட் பை 1 அட்டாமிக் மாஸ் யூனிட்டோட வேல்யூ, அவ்வளோதான். ஸோ அட்டாமிக் மாஸ் யூனிட் முடிஞ்சது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ். ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ்னால் என்னென்னு பார்க்க. ஓகே, இது என்னென்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து நீங்கள் என்கிட்ட ஹைட்ரஜனோட அட்டாமிக் மாஸ் என்னன்னு கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் என்ன பண்ணுவேன், ஒரு ஹைட்ரஜன் ஆட்டமோட அட்டாமிக் மாஸை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுவேன். ஆனால் என்ன பிரச்சனைனா, ஹைட்ரஜனுக்கு ஐசோடோப்ஸும் இருக்குது. உங்களுக்கே தெரியும், டியூட்டியம், ட்ரைட்டியம்னு சொல்லுவோம். H1, H2, H3. ஆக்சுவலாக H2ங்கிறது டியூட்ரியம்னு சொல்லுவோம், இதை ட்ரிட்டியம்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ஹைட்ரஜனுக்கு ஐசோடோப்ஸ் இருக்குது. ஸோ நான் அட்டாமிக் மாஸ்ன்னு எடுக்கும்போது H1ஓட அட்டாமிக் மாஸும் அதை கேட்குறீங்களா, H2வா H3ஆ எந்த ஐசோடோப்ஸ்னு ஒரு கன்ஃபியூஷன் வரும். ஸோ அதனால தான் இந்த ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ்ன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஏன் அப்படின்னா, எந்த எலமெண்ட் ஆட்டமிக் இப்போ பார்த்திங்கன்னா கார்பனுக்கும் கார்பன் 12 இருக்குது, கார்பன் 13 இருக்குது, கார்பன் 14 இருக்குது. ஸோ ஜென்ரலாக வந்து நீங்கள் கார்பனோட அட்டாமிக் மாஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இந்த 3 ஐசோட்டோப்பையும் இன்க்ளூட் பண்ணி அதோட ஆவரேஜை கொடுத்தா தான் அது ஒரிஜினல் அட்டாமிக் மாஸாக இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம வந்து இந்த 3ல் நீங்கள் எதுன்னு எடுத்துப்பீங்க, 3மே கார்பன் தான். ஸோ இதோட அட்டாமிக் மாஸ்னு வரும்போது கண்டிப்பாக இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி அதோட ஆவரேஜ் தான் நம்ம அட்டாமிக் மாஸ்னு சொல்ல முடியும். ஸோ அதனால தான் இந்த ஆவரேஜ் அட்டாமிக் மாஸுங்கிற டேர்மை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். என்னென்னா, ஜென்ரலாக உங்களுக்கு தெரியும், நீங்கள் ஆவரேஜ் எடுக்கும்போது மொத்தமாக என்ன இருக்கோ அதெல்லாம் ஆட் பண்ணி அந்த நம்பர்ஸ் எல்லாம் டிவைட் பண்ணுவீங்க. நீங்கள் மேத்தமெட்டிக்ஸில் பார்த்தது இது அதுலேருந்து கொஞ்சம் டிஃபர் ஆகும். என்னென்னு பாருங்கள், ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் இஸ் ஈக்குவல் டு m1x1 + m2x2 + m3x3 டிவைடட் பை 100. ஓகே, இதில் இந்த m1 என்னென்னு பாருங்கள், மோலார் மாஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஐசோடோப்ஸ். இந்த x1 பாருங்கள், ஃப்ராக்ஷனல் அபுண்டன்ஸ். ஸோ இது என்னது அப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் மூலமா சொல்கிறேன், அப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்க ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், நியான்ங்கிற எலமெண்ட்டை கொடுத்துருக்காங்க. அந்த நியான் வந்து என்னென்ன ஐசோடோப்லாம் இருப்பாங்க, நியான் 20 இருக்குது, நியான் 21 இருக்குது, நியான் 22 இருக்குது. இதில் ஃப்ராக்ஷனல் அபுண்டன்ஸ்னால் எர்த்தில் இந்த நியான் வந்து எவ்வளோ % ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. நியான் 20 வந்து 0.9051% ப்ரெசென்ட் ஆகிருக்கு. நியான் 21 பார்த்திங்கன்னா 0.002127 அந்தளவுக்கு ப்ரெசென்ட் ஆகிருக்கு. நியான் 22 பாருங்கள் 0.0922 இந்த அளவுக்கு ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ இதோட அட்டாமிக் மாஸ் நம்ம கண்டுபிடிக்கும் போது பாருங்கள், m1x1ன்ட்டு நமக்கு இங்கே ஃபார்முலா இருக்குது. இதில் இந்த டிஃப்ரெண்ட் ஐசோடோப்ஸோட மோலார் மாஸ் இருக்குது இல்லையா, இதை தான் நம்ம m1ன்னு மென்ஷன் பண்ணுறோம். இந்த ஃப்ராக்ஷனல் அபுண்டன்ஸ்னு இருக்குது இல்லையா, இதை நம்ம x1ன்னு மென்ஷன் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இப்போ இதை எப்படி ஈஸியாக எழுதலான்னு பாருங்கள், m1x1 + m2x2 m3x3 இதில் அப்படியே நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் இஸ் ஈக்குவல் டு முதல்ல m1க்கு 20 இன்ட்டு x1க்கு என்ன 0.9051 ஓகேவா, ப்ளஸ் m2 இங்கே என்ன இருக்குது 21. ஸோ அதோட ஃப்ராக்ஷனல் அபுண்டன்ஸ் எவ்வளவு 0.0027. அதே மாதிரி 22 இங்கே வந்து m3 வந்து 22 இன்ட்டு ஃப்ராக்ஷனல் அபுண்டன்ஸ் 0.0922 ஓகேவா, டிவைடட் பை 100. ஏன் அப்படின்னா இது வந்து அந்த பர்சன்டேஜ் தானே சொல்லுது. ஃப்ராக்ஷனல் அபுண்டன்ஸ் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் இது வந்து இடத்துல ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணுது. ஸோ அதனால் அந்த பர்சன்டேஜை மென்ஷன் பண்ணுறதுனால டிவைட் பை 100 போட்டுக்கிறோம். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் பாருங்கள்,
20.179 இது நமக்கு கிடைக்கும். இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வேல்யூ கிடைக்கும். இதுதான் என்னது, நியானோட அட்டாமிக் மாஸ். ஸோ அட்டாமிக் மாஸ்க்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நீங்கள் என்ன யூனிட் போடுவீங்க, அட்டாமிக் மாஸ்க்கு யூனிட் AMUன்னு போடுவோம். ஓகேவா? ஸோ ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் நியானுக்கு கண்டுபிடிச்சிட்டோம். எது இப்போ நியானுக்கு பதிலாக எந்த எலமெண்ட் கொடுத்தாலும் இப்படி தான் கண்டுபிடிக்கணும். அதுக்கு எத்தனை ஐசோடோப் இருந்தாலும் இந்த மெத்தடில் தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ உங்களுக்கு சின்னதாக ஒரு ரீகால் கொடுக்குறேன். என்னென்னா இங்கே பாருங்கள், 20.179 அட்டாமிக் மாஸ் யூனிட் நம்ம வந்து நியானுக்கு கண்டுபிடிச்சிருக்கோம். இது வந்து அட்டாமிக் மாஸ் ஆஃப் நியான், ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் ஆஃப் நியான்னு கூட சொல்லலாம். ஓகேவா? இப்போது இது அட்டாமிக் மாஸ் யூனிட்டில் இருக்குது. இதை நீங்கள் கிராமுக்கு மாற்றணும்னா என்ன பண்ணுவீங்க, இது நம்ம போன கான்செப்டில் பார்த்தது ரொம்ப சிம்பிள் தான். இது கிராமுக்கு மாற்றணும்னா ஒன்றும் இல்லை, இந்த 20.179 மாஸ் ஆஃப் ஒன் அட்டாமிக் மாஸ் யூனிட்டோட வேல்யூவால் டிவைட் பண்ணணும். அந்த வேல்யூ எவ்வளவு, 1.6605 இன்ட்டு 10⁻⁻24. ஸோ இது ரெண்டையும் நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஆன்சர் கிடைக்கும். அதை நீங்கள் கிராமில் எழுதிக்கலாம். ஸோ அட்டாமிக் மாஸ் யூனிட்டை கிராமாக மாற்றுறது அவ்வளோதான். இது லைட்டாக உங்களுக்கு ரீகால் பண்ணுற போன கான்செப்ட் அவ்வளோதான். பட் உங்களுக்கு இந்த கொஷினில் வந்து ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் ஆஃப் நியான் கண்டுபிடிக்கும்னு கேட்டிருந்தாங்க, அது நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இதை நீங்கள் வந்து அட்டாமிக் மாஸ் யூனிட்லேயே நீங்கள் முடிக்கணும், அட்டாமிக் மாஸ் யூனிட்டில் தான் முடிக்கணும். ஒரு வேளை அவங்க கிராமில் கன்வெர்ட் பண்ணுங்கன்னு கேட்டிருந்தால் மட்டும் நீங்கள் இந்த ஸ்டெப்புக்கு போனால் போதும். ஸோ ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ்னால் என்னென்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நம்ம வந்து நெக்ஸ்ட்டு கான்செப்ட்டுக்கு போகலாம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மாலிகுலர் மாஸ் அண்ட் ஃபார்முலா மாஸ் பார்க்க போகிறோம். இது ஜஸ்ட் நான் எழுதியிருக்கேன், ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் இல்லை, ரெண்டுமே சேம் தான். மாலிகுலர் மாஸ்னால் என்ன, ஃபார்முலா மாஸ்னால் என்னென்னு பார்க்க போகிறோம். நியூமரிக்கலி ரெண்டுமே ஈக்குவல் தாங்க. நியூமரிக்கலி பார்த்திங்கன்னா மாலிகுலர் அண்ட் ஃபார்முலா மாஸ் ரெண்டுமே ஒன்று தான். பட் இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் வரும்னா, இது வந்து சாதாரணமான காம்பவுண்ட்ஸ்க்கு கண்டுபிடிக்கிறது மாலிகுலர் மாஸ், அயான்ஸ்க்கு கண்டுபிடிக்கிறத நம்ம ஃபார்முலா மாஸ்ன்னு சொல்லுவோம். ரெண்டுத்துக்கும் நடுவில் கோவேலன்ட் பாண்ட் இருக்கிற காம்பவுண்ட்ஸ்க்கு நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா அதை மாலிகுலர் மாஸ்ன்னு சொல்லலாம். ஃபார்முலா மாஸ்னால் ரெண்டு அயான்ஸ்க்கு நடுவில் அயானிக் பாண்ட் இருக்கக்கூடிய அயானிக் காம்பவுண்ட்ஸ்க்கு நடுவில் இருக்கிற வேல்யூவை நீங்கள் கண்டுபிடிக்கும் போது அதை நம்ம ஃபார்முலா மாஸ்ன்னு மென்ஷன் பண்ணுவோம். பட் நியூமரிக்கலி ரெண்டுமே ஒன்று தான், அதுக்கு எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஓகேவா? சரி, ஓகே. மாலிகுலர் மாஸ் தான் ஃபர்ஸ்ட் என்ன, சம் ஆஃப் அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஆல் எலிமெண்ட் இன் அ மாலிகுல். சம் ஆஃப் அட்டாமிக் மாஸ் ஆஃப் all element in a molecule. என் ஹேண்ட்ரைட்டிங் ரொம்ப மொக்கையாக இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, எனக்கு ஸ்கெட்சில் எழுதி பழக்கம் இல்லை, அதனால தான். ஓகே, இது நம்ம எப்படி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் மீத்தேன் எடுத்துக்கோங்க. ஓகேவா? இதுக்கு மீத்தேனோட மாலிகுலர் மாஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். என்ன கொடுத்துருக்காங்க, சம் ஆஃப் அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஆல் எலிமெண்ட் இன் ஏ மாலிகுல். இதில் என்னெல்லாம் எலிமெண்ட் இருக்குது, கார்பனும் ஹைட்ரஜனும். ஸோ இதோட சம் ஆஃப் அட்டாமிக் மாஸ்னால் என்ன, கார்பனோட அட்டாமிக் மாஸும் ஹைட்ரஜனோட அட்டாமிக் மாஸையும் ஆட் பண்ணால் அதுதான் மீத்தேனுக்கான மாலிகுலர் ஃபார்முலா. ஸோ கார்பனோட அட்டாமிக் மாஸ் என்ன நமக்கு தெரியும், 12 இன்ட்டு ஹைட்ரஜனோட அட்டாமிக் மாஸ் என்ன, 1. ஆனால் இங்கே வந்து ஹைட்ரஜன் எத்தனை இருக்குது, 4 இருக்குது. இங்கே வந்து கார்பன் எத்தனை இருக்குது, ஒன்றே தான் இருக்குது. அதனால் 12 × 1 வச்சுக்கலாம். ப்ளஸ் ஹைட்ரஜனோட அட்டாமிக் மாஸ் வந்து 1 இன்ட்டு 4 ஹைட்ரஜன் இருக்குது, அதனால் 4. ஆட் பண்ணிங்கன்னா 12 + 4 16. அப்போது மீத்தேனோட மாலிகுலர் ஃபார்முலா என்ன, 16. அதுதான் ஒரு காம்பவுண்ட் கொடுத்து அதில் எத்தனை எலிமெண்ட் இருக்கோ அது எல்லாத்தோட அட்டாமிக் மாஸோடையும் ஆட் பண்ணால் அதுதான் நமக்கு மாலிகுலர் மாஸ். இது எவ்வளோ பெரிய காம்பவுண்டாக இருந்தாலும் சரி, இதே மெத்தட் தான் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இதே தான் ஃபார்முலா மாஸும் சேம் இதே தான். ஆனால் இங்கே இந்த கார்பனும் ஹைட்ரஜனும் உங்களுக்கு இங்கே எந்த பாண்டில் இருக்குது, கோவலன்ட் பாண்டில் இருக்குது. இதே அயானிக் பாண்டட் காம்பவுண்ட்ஸாக இருந்துச்சுன்னா அதை நம்ம ஃபார்முலா மாஸ்ன்னு மென்ஷன் பண்ணுவோம். இதுக்கான டெஃபினிஷன் என்னென்னா, ஆக்சுவலாக இதுக்குள்ள சேஞ்சஸ் என்னென்னா, இது வந்து கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். ஸோ மாலிகுலர் மாஸ் வந்து பாண்டட் ஆட்டமில் எப்போவுமே கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். ஆனால் அயானிக் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். அது எப்படின்னு நான் சொல்கிறேன். அயானிக் மாலிகுல்ஸ்லாம் அதுக்குன்னு ஒரு டிஸ்க்ரீட் ஷேப் கிடையாது. அது வந்து எப்போவுமே க்ளோஸ்லி பேக்டாக இருக்கும், 3D ஷேப்பில் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ சோடியம் குளோரைடே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு சோடியம் அயானும் 6 குளோரின் அயானால் கவர் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் சோடியம் குளோரைடு ஸ்ட்ரக்சர் சாலிட் ஸ்டேட் யூனிட்டில் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கப்புறம் தான் படிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ என்னென்னா, ஒரு சோடியமை சுற்றி 6 குளோரின் இருக்கும்.
இதுதான் அதோட ஸ்ட்ரக்சராக இருக்கும். சோடியம் குளோரில் ஒரு சோடியமை சுற்றி 6 குளோரின் இருக்கும். அதனால் இதுக்கு வந்து இது வந்து ஒரு மாலிகுல்னு நம்ம சொல்ல முடியாது. அண்ட் இது வந்து அயானாக இருக்கிறதுனால இதுக்குள்ளே அயானிக் ரியாக்ஷன்ஸும் நடந்துகிட்டே தான் இருக்கும். அதனால் இது வந்து எக்ஸாக்டாக ஒரு மாலிகுல்னு சொல்ல முடியாது, இது கான்ஸ்டண்ட்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது. பட் சோடியம் குளோரைடுக்கு நீங்கள் ஃபார்முலா மாஸ் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவீங்க, இதே டெஃபனிஷன் தான் இதுக்குமே. சோடியமோட அட்டாமிக் மாஸ் எவ்வளவு? 23. ஸோ அதோட அட்டாமிக் மாஸ் இன்ட்டு ஒரே ஒரு சோடியம் தானே இருக்குது 1 ப்ளஸ் குளோரினோட அட்டாமிக் மாஸ் எவ்வளவு? 35 இன்ட்டு இங்கே சோடியமை சுற்றி 6 குளோரின் இருக்கிறது என்னமோ உண்மைதான். ஆனால் இங்கே வந்து NaCl என்ஏவும் ஒரு சிஎலும் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். சோடியமோட ஸ்ட்ரக்சர் சோடியம் குளோரைடு அந்த சாலிடில் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த 6 குளோரின் கொடுத்தேன். பட் ஒரு காம்பவுண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஒரு சோடியமும் ஒரு குளோரின் தான். ஸோ இதை வந்து NaClன்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, இதை எடுத்துகிட்டு இதை மட்டும் NaClன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா இதை மட்டும் எடுத்துகிட்டு ஒரு NaClன்னு சொல்லுவாங்க, இல்லை இந்த சோடியமையும் இந்த குளோரினையும் எடுத்து இப்படி NaClன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி. அப்போ இங்கே ஒரு குளோரின் இருக்கிறதா தான் அர்த்தம். ஸோ 23 × 1 இந்த குளோரினுக்கு 35 × 1. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 23 + 35 which is equal to 8. இது 58. ஸோ டெஃபனிஷனும் அதை நம்ம நியூமரிக்கலி கண்டுபிடிக்கிற மெத்தடும் ஒன்று தான். பட் நீங்கள் இதை வந்து புரிஞ்சிக்க வேண்டிய விதம் மட்டும்தான் வேறு. காம்பவுண்ட்ஸ்க்காக கண்டுபிடிச்சிங்கன்னா அது மாலிகுலர் மாஸ், அயானிக் பாண்டட் ஆட்டம்க்கு கண்டுபிடிச்சிங்கன்னா அது ஃபார்முலா மாஸ், அவ்வளோதான். ஓகே, மோல் கான்செப்ட். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா மோல் கான்செப்ட். இதை வந்து உங்களுக்கு சிம்பிளாக எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னா, இப்போது ஒரு டசன் 1 டசன் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்வீங்க, அதில் 12 நம்பர்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். 1 டசன் ஆப்பிள்னால் அதில் வந்து 12 ஆப்பிள் இருக்குதுன்னு அர்த்தம். இதே மாதிரி 1 கிராஸ் அப்படின்னா என்ன சொல்வீங்க, அதில் 144 நம்பர்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். இதே மாதிரி தான் 1 மோல் அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் ஆட்டமை குறிக்குது. அது எவ்வளோ நம்பருங்கிறத நம்ம இனி தான் கண்டுபிடிக்கணும். ஸோ 1 மோல் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ங்கிறத நம்ம டிரைவ் பண்ண போகிறோம். ஓகேவா, இதோட சிம்பிள் மோல் கான்செப்டோட சிம்பிள் டெஃபினிஷன் சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம தியரிட்டிக்கலாக இருக்கிறத மோல் கான்செப்ட்டுக்கு டெஃபினிஷன் சொல்கிறேன், உங்கள் புக்கில் இருக்கிறது. 1 mole is the amount of substance that contains as many particle or entities as there are atom in exactly 12 gram of the carbon 12 isotopes. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 1 mole அப்படிங்கிறது 1 mole of particle or entities, particles or entities, அதாவது ஏதாச்சும் ஒரு ஆட்டமோ ஒரு பார்ட்டிக்குலோ ஒரு மாலிகுலோ ஏதோ ஒன்று 1 மோல் அப்படின்னு சொல்லிட்டிங்கனாலே அது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா எக்ஸாக்ட்லி ஈக்குவல் டு 12 கிராம் ஆட்டம்ஸ் இன் 12 கிராம் ஆஃப் கார்பன் 12 ஐசோடோப். ஓகேவா, கார்பன் 12 ஐசோடோப்பில் எவ்வளோ ஆட்டம் இருக்கோ அதுதான் நம்ம 1 மோல்னு சொல்லுவோம். ஓகே, அப்போ நமக்கு இப்போ ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், கார்பன் 12 ஐசோடோப்பில் எத்தனை ஆட்டம் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ தான் அது வந்து 1 மோல்னு சொல்ல முடியும். இதை வச்சு நம்ம ஃபர்தராக எத்தனை மோல் ஆட்டம்ஸ் இருக்குங்கிறதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்க முடியும். சரி, இந்த 12 கிராம் ஆஃப் கார்பன் 12ல் எவ்வளோ ஆட்டம்ஸ் இருக்குங்கிறத இப்போ நம்ம கண்டுபிடிக்கலாம். அதுக்கு முதல்ல நமக்கு மாஸ் ஆஃப் கார்பன், இது கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலான்னு பாருங்கள். 12 கிராம் தானே, ஸோ 12 கிராம் ஆஃப் கார்பன் 12 divided by mass of carbon 12 atom. இதுதான் இதுக்கான ஃபார்முலா. ஓகே, இப்போது 12 கிராம் அப்படிங்கிறதுனால நம்ம இதை 12ன்னு வச்சுக்கலாம். டிவைடட் பை மாஸ் ஆஃப் கார்பன் ஆட்டம் என்ன அப்படிங்கிறது ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக் மெத்தடில் கண்டுபிடிப்பாங்கன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அது ரிசர்ச் மூலயமா கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுக்கு ஒரு ஸ்டாண்டர்டான வேல்யூ இருக்குது. என்னென்னா மாஸ் ஆஃப் கார்பன் ஆட்டம் 1.992648 into 10 to the power minus 23 gram. இதுதான் கார்பன் 12 ஆட்டமோட மாஸ். ஓகேவா, இப்போது இதை ரெண்டையும் நீங்கள் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 1 மோலோட வேல்யூ கிடச்சிரும். ஸோ 12 பை இந்த வேல்யூ நீங்கள் கால்குலேட்டரில் போட்டு பார்த்தாலே தெரியும். டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது 6.022 into 10 to the power minus 23.
இதை வந்து ஆட்டம் பெர் மோல் அப்படின்னு மென்ஷன் பண்ணலாம். ஸோ எத்தனை ஆட்டம் இருக்குதுன்னு தானே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஆட்டம் இன் 12 கிராம் ஆஃப் கார்பன் 12 தானே இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 12 கிராம் கார்பன் 12ல் எத்தனை 6.02 × 10⁻⁻23 ஆட்டம்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து 1 மோலுக்கு ஈக்குவல். அப்போது 1 மோல் ஆஃப் எனி பார்ட்டிக்கிள் ஓட வேல்யூ என்ன 6.02 × 10⁻⁻23 ஆட்டம் பெர் மோல். ஓகே, இது நம்ம என்ன சொல்லுவோம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அவகேட்ரோ நம்பர்னு கூட இதை நம்ம சொல்லுவோம். ஏன்னா அவகேட்ரோ தான் இந்த கான்செப்டை டிரைவ் பண்ணார். அதனால இதை நம்ம அவகேட்ரோ நம்பர்னு சொல்லுவோம், இல்லை 1 மோல்னு சொல்லிக்கலாம். ஓகேவா? இதுதான் மோல் கான்செப்ட். இதோட மோல் கான்செப்ட் முடிஞ்சது. ஸோ 1 மோல் ஆஃப் எனி பார்ட்டிக்கல், இது பார்ட்டிகுலர் என்டிட்டிஸ்னு ஏன் கொடுத்துருக்காங்கன்னா அது நீங்கள் எலமெண்ட்ஸாக இருக்கலாம், மாலிகுல்ஸாக இருக்கலாம், காம்பவுண்ட்ஸாக இருக்கலாம், எதுவாக வேணால் இருக்கலாம். 1 டசன்னா எப்படி 12 அதே மாதிரி 1 மோல்னா 6.02 × 10⁻⁻23 தான் அர்த்தம். இதுதான் இவர் டிரைவ் பண்ணுறாரு. இந்த இடத்துல இன்னொரு சின்ன ரிமைண்டர் கொடுக்குறேன். என்ன அப்படின்னா, நம்ம இதுக்கு முன்னாடி அட்டாமிக் மாஸ் இது ஆக்சுவலாக முடிஞ்சுது. ஓகேவா? இதுக்கு முன்னாடி அட்டாமிக் மாஸ் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா? அதில் மாஸ் ஆஃப் 1 அட்டாமிக் மாஸ் யூனிட்டோட வேல்யூ என்னன்னு பார்க்கும்போது 1/12 ஆஃப் மாஸ் ஆஃப் கார்பன் பார்த்தோம் இல்லையா? மாஸ் ஆஃப் கார்பன் 12 இப்படி தானே நம்ம பார்த்தோம். அதோட இது டிரைவ் பண்ணி அதோட வேல்யூ என்ன 1 AMUனாலே 1.6 கான்ஸ்டண்ட்டாக அது நம்ம ஒரு வேல்யூ போட்டோம். 1.6605 × 10⁻⁻24 கிராம் அப்படின்னு கண்டுபிடிச்சோம். ஸோ இதை அந்த இடத்துல நான் ஒரு சின்னதாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாமல் விட்டுட்டேன். என்ன அப்படின்னா, மாஸ் ஆஃப் கார்பன் 12 அதோட வேல்யூ பாருங்கள் 1 இந்த வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேல்யூவை நீங்கள் 12ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள். 1/12னா என்ன அர்த்தம்? இந்த வேல்யூவில் 12ல் ஒரு பங்கு. 12ல் ஒரு பங்குனா என்ன அர்த்தம்? 12ல் ஒரு பங்குனா என்ன அர்த்தம்? 1/12 × 1.992648 × 10⁻⁻23ன்னு அர்த்தம். ஓகேவா? அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த வேல்யூவை நீங்கள் 12ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ டிவைட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எக்ஸாக்டாக ஆன்சர் வந்து 1.6605 × 10⁻⁻24 கிராம்னு வரும். 1/12 ஆஃப் மாஸ் ஆஃப் கார்பன் 12 ஆட்டம். ஸோ இதை வந்து நான் இப்படி எழுதி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாமல் விட்டுருந்தேன். இதோட மாஸில் 12ல் ஒரு பங்கு அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிட்டேன். ஸோ அதோட மாஸை எழுதி 12ஆல் டிவைட் பண்ணி காமிச்சா உங்களுக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது எனக்கு இது எழுதும்போது தான் ஞாபகம் வந்துச்சு. சரி, ஓகேவா? இதுதான். நெக்ஸ்ட்டு போகலாம். இப்போ வந்து நம்ம அட்டாமிக் மாஸ் என்ன மாலிகுலர் மாஸ் ஆல்ரெடி முடிச்சிட்டோம், அதோட மோல் கான்செப்ட்டும் முடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம மூவ் பண்ண போகிறது என்னென்னா பர்சன்டேஜ் காம்போசிஷன். இப்போ நம்ம பார்க்க போகிறது பர்சன்டேஜ் காம்போசிஷனுக்கு முன்னாடி மோலார் மாஸ் பார்த்துடலாம். இதை பார்த்துட்டு நெக்ஸ்ட் போனால் மோலார் மாஸுங்கிறது என்னென்னா மோலை வந்து நம்ம கிராம்ஸில் மென்ஷன் பண்ணுறது, அவ்வளோதான். சிம்பிளாக இதுக்கு டெஃபினேஷன் என்னென்னா நம்பர் ஆஃப் 1 மோல் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் இன் கிராம்ஸ் இஸ் கால்டு மோலார் மாஸ். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் உங்களுக்கு புரியும். H2O எடுத்துக்கோங்க. H2O இப்போ 1 மோல் ஆஃப் H2Oவை நம்ம எப்படி சொல்லலாம்? 1 mole is equal to Avogadro number of that mole அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ 1 mole of H2O is equal to 6.02 × 10⁻⁻23 atoms of H2O per mole. இதுதான் 1 mole of H2Oட வேல்யூ. இப்போ இந்த atoms of H2O per mole இருக்கு இல்லையா, இதை அப்படி நீங்கள் வந்து கிராமில் சொல்லணும் அப்படின்னா எப்படி சொல்வீங்க? 2 ஹைட்ரஜன் இருக்குது, இதோட அட்டாமிக் மாஸ் 2 இன்ட்டு ஒரே ஒரு ஆக்சிஜன் இருக்குது, இதோட ஆக்சிஜனோட அட்டாமிக் மாஸ் 16. ஸோ 2 × 16 18 கிராமில் சொல்லணும். ஸோ கிராம் பெர் மோல். இதுதான். இப்போது மோலார் மாஸ் ஆஃப் H2O கேட்டிங்கன்னா 18 கிராம் பெர் மோல் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. இதே நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் H2O நம்பர்ஸில் கேட்டாங்கன்னா 6.022 × 10⁻⁻23 ஆட்டம்ஸ் ஆஃப் H2O பெர் மோல்னு சொல்லுவோம். அவ்வளோதான். இதில் இன்னொரு ஆடட் இன்ஃபர்மேஷன் என்னென்னா, நம்ம மாலிகுலர் மாஸ் ஃபார்முலா மாஸ் ரெண்டுமே நியூமரிக்கலி ஈக்குவல் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி மோலார் மாஸும் நியூமரிக்கலி ஈக்குவல் தான். அதுக்கு டெஃபனிஷன் கம்ப்ளீட்டாக வேறு, பட் நியூமரிக்கலி பார்த்திங்கன்னா அந்த நியூமரிக்கல் வேல்யூ ஒன்று தான். ஸோ மாலிகுலர் மாஸ், ஃபார்முலா மாஸ், மோலார் மாஸ் மூணுமே வேறு டெஃபனிஷன் இருக்குது. ஆனால் நியூமரிக்கலி அது மூணுமே ஒரே வேல்யூ தான். அது கண்டுபிடிக்கிற மெத்தடும் ஒரே மெத்தட் தான். ஓகேவா? இப்போ நம்ம பர்சன்டேஜ் காம்போசிஷனுக்கு போகலாம்.
ஓகே, இப்போ வந்து மாஸ் பர்சன்டேஜ்னா என்னென்னு நான் இந்த டெஃபனிஷனை பார்த்தா உங்களுக்கே ஈஸியாக புரிஞ்சிடும். மாஸ் பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் தட் பர்டிகுலர் எலமெண்ட் இன் த காம்பவுண்ட் டிவைடட் பை டோட்டல் மாஸ் ஆஃப் த காம்பவுண்ட் இன்ட்டு 100. அதாவது ஒரு குறிப்பிட்ட எலமெண்ட், ஒரு காம்பவுண்ட் இருக்குது, எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் NaCl H2O எதுனாலும் எடுத்துக்கலாம். அதில் எந்த எலமெண்ட்டோட மாஸ் பர்சன்டேஜ் நம்ம கண்டுபிடிக்க போகிறோமோ அந்த எலமெண்ட்டு டிவைடட் பை அந்த காம்பவுண்டோட டோட்டல் மாஸ் ரெண்டையும் டிவைட் பண்ணி 100ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு மாஸ் பர்சன்டேஜ் கிடச்சிரும். அதாவது உங்களுக்கு நிறைய காம்பவுண்ட்ஸ் இருக்கும். இப்போ மீத்தேன், ஈத்தேன், சோடியம் குளோரைடு, H2O, அயானிக் காம்பவுண்டாக இருந்தாலும் சரி, மாலிகுல்ஸாக இருந்தாலும் சரி, அந்த மாலிகுல்ஸில் ஒரு தனிப்பட்ட எலமெண்ட் மட்டும் எத்தனை பர்சன்டேஜ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த இதை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஃபைன் மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் இன் H2O. H2Oங்கிறது ஒரு காம்பவுண்ட். இந்த காம்பவுண்டில் ஹைட்ரஜன் எவ்வளோ இருக்குது, ஆக்சிஜன் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் பர்சன்டேஜ் காம்போசிஷனை நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணுறோம். இதுக்கு பேர் தான் பர்சன்டேஜ் காம்போசிஷன் சொல்கிறோம். எந்தெந்த எலமெண்ட் எவ்வளோ பர்சன்டேஜ் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? சரி, இப்போ இந்த எக்ஸாம்பிளுக்கு வரலாம். முதல்ல மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் ஹைட்ரஜன் பார்க்கலாம். ஸோ நமக்கு ஃபார்முலாவில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். மாஸ் ஆஃப் தட் பர்டிகுலர் எலமெண்ட் இன் த காம்பவுண்ட். பர்டிகுலர் எலமெண்ட் இங்கே என்னது, ஹைட்ரஜன் எடுத்திருக்கோம். ஸோ ஹைட்ரஜன், இந்த காம்பவுண்டில் ஹைட்ரஜனோட பர்டிகுலர் மாஸ் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஹைட்ரஜனோட அட்டாமிக் மாஸ் 1, இங்கே 2 இருக்கிறதுனால ஹைட்ரஜனோட அட்டாமிக் மாஸ் 1 × 2 2. ஸோ மாஸ் ஆஃப் தட் பர்டிகுலர் எலமெண்ட் இந்த காம்பவுண்ட் என்ன போட போகிறோம், 2 போட போகிறோம். ஓகேவா? டிவைடட் பை டோட்டல் மாஸ் ஆஃப் த காம்பவுண்ட். காம்பவுண்டோட டோட்டல் மாஸ் எவ்வளவுன்னு பாருங்கள். ஹைட்ரஜனோட மாஸ் 2ன்னு பார்த்துட்டோம். ஆக்சிஜனோட அட்டாமிக் மாஸ் 16. இங்கே ஒன்று தான் இருக்குது. ஸோ 16 தான் வரும். 16 × 1 16 தான். ஆட் பண்ணிங்கன்னா 18 வரும். ஸோ டோட்டல் மாஸ் ஆஃப் த காம்பவுண்டுங்கிற இடத்துல 18 போட போகிறோம். இன்ட்டு பர்சன்டேஜ் காம்போசிஷன்ங்கிறதுனால நம்ம 100ஐயும் சேர்க்குறோம். இன்ட்டு 100. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 11.1% கீழே எழுதிடலாமா, 11.1% வரும். ஸோ இதுதான் H2Oவில் 11.1% அளவுக்கு தான் ஹைட்ரஜன் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஆக்சிஜனுக்கு மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் ஆக்சிஜன். ஸோ மாஸ் ஆஃப் தட் பர்டிகுலர் எலமெண்ட் இந்த காம்பவுண்ட். இந்த காம்பவுண்ட் H2Oங்கிற காம்பவுண்டில் ஆக்சிஜனோட மாஸ் எவ்வளவு, 16. ஆக்சிஜனோட அட்டாமிக் மாஸ் 16. ஒரே ஒரு ஆக்சிஜன் தான் இருக்குது, அதனால் 16 × 1 16 தான் வரும். டிவைடட் பை டோட்டல் மாஸ் ஆஃப் த காம்பவுண்ட் எவ்வளவு, 18 × 100. இப்போது இதை நீங்கள் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 88 வராது, எக்ஸாக்டாக 88ன்னு வரும். ஸோ 88ன்னு வரும். இது மாஸ் பர்சன்டேஜ் தானே கண்டுபிடிக்கிறோம். ஸோ இங்கே ஒரு பர்சன்டேஜ். இப்போது மாஸ் பர்சன்டேஜ் ஹைட்ரஜன் எவ்வளவு, மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் ஆக்சிஜன் எவ்வளவு கண்டுபிடிச்சிட்டோம். இதுதான் பர்சன்டேஜ் காம்போசிஷன். ஒரு குறிப்பிட்ட காம்பவுண்டில் உள்ள தனித்தனியாக ஒவ்வொரு எலமெண்ட்டும் எவ்வளோ பர்சன்டேஜ் ப்ரெசென்ட் ஆகிருக்குங்கிறத சொல்கிறது தான் இந்த பர்சன்டேஜ் காம்போசிஷன். ஓகே, இப்போது இதையும் முடிச்சிட்டோம். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது எம்பரிக்கல் ஃபார்முலா. இப்போது எம்பரிக்கல் ஃபார்முலா என்ன, மாலிகுலர் ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸி தான். என்னென்னா எம்பரிக்கல் ஃபார்முலா ரெப்ரசன்ட் த சிம்பிளஸ்ட் ஹோல் நம்பர் ரேஷியோ ஆஃப் வேரியஸ் ஆட்டம் ப்ரெசன்ட் இன் அ காம்பவுண்ட். அதாவது ஒரு காம்பவுண்ட் இருக்குதுன்னு நம்ம எடுத்துப்போம். ஒரு உதாரணத்துக்கு C2H4, அதாவது ஈத்தேன் எடுத்துக்கிறேன். ஓகேவா? இந்த காம்பவுண்டோட இந்த காம்பவுண்ட் ஆக்சுவலாக இப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பட் நீங்கள் ப்ராப்ளம்ஸில் வரும்போது என்னென்னா இந்த காம்பவுண்ட் வந்து உங்களுக்கு தெரியாது. ஸோ ஏதோ ஒரு காம்பவுண்டு தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த காம்பவுண்டில் CXHYன்னு கொடுத்துருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா? இந்த காம்பவுண்டோட சிம்பிளஸ்ட் ஹோல் நம்பர் ரேஷியோ இருக்கு இல்லையா, அதுதான் நம்ம எம்பரிக்கல் ஃபார்முலான்னு சொல்லுவோம். அந்த சிம்பிளஸ்ட் ஹோல் நம்பர் ரேஷியோனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ பாருங்கள் C2H4ன்னு இருக்கு இல்லையா, இப்போது இது ரெண்டுலேயே எது ரொம்ப சின்ன நம்பர், 2 தான் சின்ன நம்பர். இந்த 2ஆல் இந்த ரெண்டையும் டிவைட் பண்ணுங்கள். டிவைட் பண்ணால் என்ன வரும், C2 / 2னா இது 1 ஆகும். அப்போ ஒரு C வரும். Hக்கு 4/2 அப்படின்னு வரும். 4/2னா என்ன, 2. அப்போ CH2. இதுதான் இதோட சிம்பிளஸ்ட் ஹோல் நம்பர் ரேஷியோ. இருக்கிறதுலே சின்ன நம்பரை வச்சு ரெண்டுத்தையுமே டிவைட் பண்ணிக்கணும், அவ்வளோதான். ஸோ CH2ங்கிறது இதுதான் இதோட எம்பரிக்கல் ஃபார்முலா. ஸோ CXHYன்னு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஜென்ரலாக. இது நீங்கள் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி இந்த மாதிரி CH2ன்னு கண்டுபிடிக்கணும். எம்பரிக்கல் ஃபார்முலான்னு கேட்டால் இப்படி கண்டுபிடிக்கணும். இதுவே மாலிகுலர் ஃபார்முலானா என்ன அர்த்தம் தெரியுமா, எக்ஸாக்டாக எத்தனை கார்பன் இருக்குது, எத்தனை ஹைட்ரஜன் இருக்குதுன்னு.
இது வந்து சிம்பிளஸ்ட் ஹோல் நம்பர் ரேஷியோ கண்டுபிடிக்கிறது. இது வந்து எக்ஸாக்டாக எத்தனை நம்பர் கார்பன் எத்தனை நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது. ஸோ மாலிகுலர் ஃபார்முலாவுக்கு ஜென்ரலாக என்ன ஃபார்முலானா n இன்ட்டு எம்பரிக்கல் ஃபார்முலா. இதுதான் மாலிகுலர் ஃபார்முலாவோட மாலிகுலர் ஃபார்முலா இஸ் ஈக்குவல் டு n இன்ட்டு எம்பரிக்கல் ஃபார்முலா. இதுதான் அதுக்கு கண்டுபிடிக்கிறது ஃபார்முலா. இந்த n என்ன, n எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு இதெல்லாம் ஏற்கனவே நான் வந்து ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணும்போது அந்த இதில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நான் லிங்க் உங்களுக்கு ஐகார்ட்டில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நான் வேணால் சிம்பிளாக சொல்கிறேன். ஸோ என்னங்கிறது மோலார் மாஸ் பை எம்பரிக்கல் ஃபார்முலா மாஸ். மேபி இதை பார்க்கறதுக்கு உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் போட்டால் தெளிவாக புரியும். பட் நான் இப்போ வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுது, ஸோ எக்ஸாம்பிள் போடலை. நான் ஆனால் ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ண வீடியோஸில் அது போட்டிருக்கேன், நீங்கள் பாருங்கள். நான் சும்மா இதை ஜென்ரலாக சொல்லிடுறேன் வாயாலேயே. என்ன அப்படின்னா உங்களுக்கு கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸ்ன்னு வேணாம், இப்போ 2 கிராம் கார்பன் 5 கிராம் ஹைட்ரஜன் கம்பைண்ட் ஆகுது, 4 கிராம் வச்சுப்போம் வேணாம், 6 கிராம் கார்பன் கம்பைண்ட் ஆகுது. இதோட எம்பரிக்கல் ஃபார்முலாவும் மாலிகுலர் ஃபார்முலாவும் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 2, 6 ரெண்டுமே இருக்கா. ஸோ கார்பன் ரெண்டில் எது சின்ன நம்பர், 2 தான் சின்ன நம்பர். ஸோ கார்பனுக்கு நீங்கள் கண்டுபிடிக்கும் போது என்ன செய்யணும் அப்படின்னா கார்பன் கண்டுபிடிக்கும் போது ஸ்மாலஸ்ட் ஹோல் நம்பர் ரேஷியோ தானே எம்பரிக்கல் ஃபார்முலா. ஸ்மாலஸ்ட் ஹோல் நம்பர் ரேஷியோ கண்டுபிடிக்க என்ன பண்ணுவோம், சின்ன நம்பரால் டிவைட் பண்ணுவோம். ஸோ 2/2 1, அப்போ கார்பன் வந்து 1, ஹைட்ரஜன் வந்து 6/2 3, அப்போது H is equal to 3. அப்போ ஒரு கார்பன் 3 ஹைட்ரஜன். இதுதான் இதோட சிம்பிளஸ்ட் ஹோல் நம்பர் ரேஷியோ அப்படின்னு சொல்லிடுவீங்க. இதை நீங்கள் எப்படி எழுதுவீங்க, CH3 அப்படின்னு எழுதிடுவீங்க. இதுதான் எம்பரிக்கல் ஃபார்முலா. ஓகேவா, எம்பரிக்கல் ஃபார்முலா இப்படி கண்டுபிடிச்சிருப்பீங்க. இதுக்கப்புறம் மாலிகுலர் ஃபார்முலா கண்டுபிடிக்கணும்ல. மாலிகுலர் ஃபார்முலாக்கு என்ன பண்ணுவீங்க, மோலார் மாஸ். இதுலேருந்து மோலார் மாஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க, கார்பனோட அட்டாமிக் மாஸ் 12 இன்ட்டு ஹைட்ரஜனோட அட்டாமிக் மாஸ் 1 இன்ட்டு 3 ஹைட்ரஜன் இருக்கிறதுனால 3. ஸோ சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 12 + 3 15 வரும். மோலார் மாஸ் 15. சாரி, இது மோலார் மாஸ் இல்லை, எம்பரிக்கல் ஃபார்முலா மாஸ். இது எம்பரிக்கல் ஃபார்முலா. அப்போ இதுலேருந்து கண்டுபிடிக்கிற மாஸ் வந்து எம்பரிக்கல் ஃபார்முலா மாஸ் தானே. ஸோ இதுதான் எம்பரிக்கல் ஃபார்முலா மாஸ். அதை இந்த இடத்துல நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிடுவீங்க. ஓகேவா. அப்புறம் மேலே இருக்கிற மோலார் மாஸ் ஆல்ரெடி உங்களுக்கு கொஸ்டின்லேயே கொடுத்துருவாங்க. மோலார் மாஸ் என்னங்கிறது, ஏன்னா ஒரு கம்ப்ளீட் காம்பவுண்ட் என்னன்னு தெரிஞ்சால் தான் மோலார் மாஸ் கண்டுபிடிக்க முடியும். இது கம்ப்ளீட் காம்பவுண்ட் கிடையாது, இது ஒரு எம்பரிக்கல் ஃபார்முலாவில் தான். ஸோ மோலார் மாஸ் உங்களுக்கு கொஸ்டின்லேயே கொடுத்துருவாங்க. உதாரணத்துக்கு இப்போ உங்களுக்கு மோலார் மாஸ் வந்து 13 கொடுக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுலேருந்து தான் நம்ம எக்ஸாம்பிள் பார்த்துட்ருக்கோம். மோலார் மாஸ் வந்து 30 அப்படின்னு கொடுத்துட்றாங்க. ஓகேவா. இப்போது எம்பரிக்கல் 2 கார்பன் கொடுத்துருந்தாங்க, ஹைட்ரஜன் கொடுத்துருந்தாங்க. அதுலேருந்து எம்பரிக்கல் ஃபார்முலா கண்டுபிடிச்சோம். எம்பரிக்கல் ஃபார்முலாலேருந்து அதோட எம்பரிக்கல் ஃபார்முலா மாஸ் என்னன்னு கண்டுபிடிச்சோம். இது எம்பரிக்கல் ஃபார்முலா, இது வந்து எம்பரிக்கல் ஃபார்முலா மாஸு. இப்போ மோலார் மாஸ் கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம n கண்டுபிடிச்சிடலாம். n எப்படி கண்டுபிடிப்பீங்க, n is equal to மோலார் மாஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 30 டிவைட் பை எம்பரிக்கல் ஃபார்முலா மாஸ் எவ்வளவு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 15. ஸோ 15 போட்டுருவீங்க. ரெண்டையும் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 2 வரும். அப்போ என்னோட வேல்யூ 2ன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஓகேவா. இப்போது மாலிகுலர் மாஸ்க்கு ஃபார்முலா என்னென்னு பாருங்கள். மாலிகுலர் ஃபார்முலா கண்டுபிடிக்கிறதுக்கு மாலிகுலர் ஃபார்முலா is equal to n into எம்பரிக்கல் ஃபார்முலா. ஸோ என்னோட வேல்யூ என்ன 2. எம்பரிக்கல் ஃபார்முலா என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்க CH3. ஸோ CH3. இப்போ நீங்கள் இதை எப்படி போடுவீங்க, C2 இந்த 2 வந்து இந்த மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும், C2H6 வரும். ஸோ இதுதான் உங்களுக்கான மாலிகுலர் ஃபார்முலா. ஓகேவா. மாலிகுலர் ஃபார்முலா மாஸ் அப்படின்னா 12 × 2 + 1 × 6. அது ஜென்ரலாக நம்ம கண்டுபிடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி மாலிகுலர் ஃபார்முலா மாஸ் கண்டுபிடிச்சிடலாம். பட் எம்பரிக்கல் ஃபார்முலா அண்ட் மாலிகுலர் ஃபார்முலா கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா இதுதான் மெத்தடு. இது ஜஸ்ட்டு நானாக ஒரு நம்பர் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பட் நீங்கள் அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் ஒர்க் அவுட் பண்ணதை எடுத்து பார்த்தீங்கன்னா நான் இன்னும் நல்ல டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் மேபி. ஓகே, இப்போ எம்பரிக்கல் ஃபார்முலானா என்னென்னு பார்த்துட்டோம், மாலிகுலர் ஃபார்முலானா என்னென்னு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு ஸ்டாக்கியோமெட்ரி போகலாம். ஓகே, ஸ்டாக்கியோமெட்ரி அப்படின்னா
சிம்பிளாக சொல்லணும்னா பேலன்சிங் த கெமிக்கல் ஈக்குவேஷன். நம்ம எந்த ஒரு கெமிக்கல் ஈக்குவேஷன் எடுத்தனாலுமே அது வந்து பேலன்ஸ்டாக இருக்கணும். பேலன்சிங்னா என்ன? எவ்வளோ ரியாக்டண்ட்டும் ப்ராடக்ட்டும் ஈக்குவலாக இருக்கும். இங்கே எத்தனை கார்பன் இருக்கோ அங்கேயும் அத்தனை கார்பன் இருக்கணும். அத்தனை கார்பனும் ஒரே இடத்துல இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இதில் இருக்கலாம், இல்லை இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம், அதுக்கு அடுத்த ப்ராடக்ட்டில் கொஞ்சம் கூட இருக்கலாம். பட் ரியாக்டண்ட்டில் எத்தனை நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்கோ ப்ராடக்ட்லேயும் அத்தனை நம்பர் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். இதுதான் நம்ம பேலன்சிங் த ஈக்குவேஷன் சொல்கிறோம். இதுதான் நம்ம ஸ்டாக்கியோமெட்ரின்னு சொல்கிறோம். இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். 1 mole ஆஃப் மீத்தேன் ரியாக்ட் வித் 2 mole ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடு ஆக்சிஜன். 1 mole ஆஃப் மீத்தேன் ரியாக்ட் வித் 2 mole ஆஃப் ஆக்சிஜன். நமக்கு என்ன ப்ராடக்ட் கொடுக்குது? 1 mole ஆஃப் கார்பன் டை ஆக்சைடும் 2 mole ஆஃப் வாட்டரும். ஸோ இங்கே 1 mole 2 mole ரியாக்ட் ஆகுது. ப்ராடக்ட்லேயும் 1 mole 2 mole கிடைக்குது. அவ்வளோதான். ஸோ இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் பாருங்கள். ஒரு எக்ஸாம்பிளுக்கு 1 mole ஆஃப் மீத்தேன் 2, இது ரவுண்டு பண்ணணும்னு தேவையில்லை, உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியறதுக்காக நான் ரவுண்ட் பண்ணி காட்டுறேன். 2 mole ஆஃப் ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆச்சுன்னா 1 mole ஆஃப் கார்பன் டை ஆக்சைடும் 2 mole ஆஃப் வாட்டரும் கிடைக்கும். ஈக்குவேஷன் பார்த்திங்கன்னா பேலன்ஸ் ஆகும். இங்கே ஒரு கார்பன், இங்கேயும் ஒரு கார்பன், இங்கே 4 ஹைட்ரஜன் இருக்குது. இங்கே பாருங்கள் 2 × 2, இங்கேயும் 4 ஹைட்ரஜன் இருக்குது. அப்புறம் ஆக்சிஜன் பாருங்கள் 4 ஆக்சிஜன் இருக்குது. இங்கே பாருங்கள் 1 × 2, அப்போது இந்த இடத்துல 2 ஆக்சிஜன் ப்ளஸ் இங்கே பாருங்கள் இந்த ஆக்சிஜனுக்கு 2 போட்டிருக்கோம் இங்கே. அப்போ இங்கேயும் 2 ஆக்சிஜன், மொத்தம் 4. ஸோ இங்கேயும் 4, அங்கேயும் 4. ஸோ கார்பன் பேலன்ஸ் ஆகிட்டு, ஹைட்ரஜன் பேலன்ஸ் ஆகிட்டு, ஆக்சிஜன் பேலன்ஸ் ஆகிட்டு. இப்படி ஒரு பேலன்ஸ்டு ஈக்குவேஷனை சொல்கிறத நம்ம ஸ்டாக்கியோமெட்ரிக் ஈக்குவேஷன்னு சொல்கிறோம். ஸோ நம்ம ஸ்டாக்கியோமெட்ரியும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ரியாக்ஷன்ஸ் இன் சொல்யூஷன்ஸ். இது மட்டும்தான். ஓகே ரியாக்ஷன்ஸ் இன் சொல்யூஷன்ஸ் இந்த டாப்பிக்கில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மாஸ் பர்சன்டேஜ், ஸ்ட்ரென்த் அண்ட் மோல் ஃப்ராக்ஷன். ஒவ்வொன்றா பார்க்கலாம். மாஸ் பர்சன்டேஜ் அப்படின்னா என்னென்னா, ஒரு சொல்யூஷனில் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் சொல்யூட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்கிறது தான் மாஸ் பர்சன்டேஜ்னு சொல்லுவோம். ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக சொல்கிறேன். இதுக்கு ஃபார்முலா பார்த்திங்கன்னா மாஸ் ஆஃப் சொல்யூட் டிவைடட் பை மாஸ் ஆஃப் சொல்யூஷன் இன்ட்டு 100. இதுதான் இதுக்கான ஃபார்முலா. இப்போது எக்ஸாம்பிள் பாருங்கள். 5% NaCl சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் அப்படின்னு உங்ககிட்ட யாராவது சொன்னாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஜென்ரலாகவே வெறுமே நீங்கள் இந்த சொல்யூஷன் மாஸ் பர்சன்டேஜ் எல்லாம் மறந்துடுங்க. 5% அப்படின்னா அதுக்கு என்னங்க அர்த்தம்? 5 டிவைடட் பை 100ன்னு அர்த்தம். அதாவது 5%னா 100ல் 5 பங்குன்னு அர்த்தம். இது ஜென்ரலாக. இப்போ 5% ஆஃப் NaCl சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ண சொல்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? 5 டிவைடட் பை 100ன்னு அர்த்தம். இதில் 5ங்கிறது என்னது? மாஸ் ஆஃப் சொல்யூட். அப்போது 5 கிராம் சோடியம் குளோரைடு நீங்கள் எடுத்துக்கணும். ஓகேவா? மாஸ் ஆஃப் சொல்யூஷன் எவ்வளவு? 100 ml ஆஃப் சொல்யூஷன்னா இந்த இடத்துல வாட்டர். நம்ம வந்து NaCl ப்ரிப்பேர் பண்ண சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ண என்ன பண்ணுவோம்? சோடியம் குளோரைடு சால்ட் எடுத்து தண்ணியில் தான் கரைப்போம். ஸோ இந்த இடத்துல இந்த சொல்யூஷனுக்கு வாட்டர். இதே மேபி நீங்கள் சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ணும்போது அது எத்தனால்லையோ மெத்தனால்லையோ இல்லை பென்சீன்லையோ வேறு ஏதாவது சொல்யூஷனில் ப்ரிப்பேர் பண்ண சொன்னாங்கன்னா அந்த சொல்யூஷன் 100 ml அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஸோ சிம்பிளாக 5% NaCl ப்ரிப்பேர் பண்ணுங்கன்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம்? 5 கிராம் NaCl எடுத்து 100 ml கரைப்போம். இதுதான் இங்கே ஃபார்முலாவாக கொடுத்துருக்காங்க. சொல்யூட் மாஸ் ஆஃப் த சொல்யூட் டிவைடட் பை மாஸ் ஆஃப் த சொல்யூஷன் இன்ட்டு 100 எதுனாலனா இங்கே பர்சன்டேஜ் மாஸ் பர்சன்டேஜ்னு சொல்கிறோம் இல்லையா, அதனால் இன்ட்டு 100. ஸோ இதுதான் மாஸ் பர்சன்டேஜ். ஓகேவா? இப்போ ஸ்ட்ரென்த்னா என்ன? அமௌண்ட் ஆஃப் சொல்யூட் ப்ரெசன்ட் இன் 1 liter ஆஃப் சொல்யூஷன். ஸ்ட்ரென்த்னா இப்போ வந்து சோடியம், இப்போ வந்து 1 liter சோடியம் குளோரைடு சொல்யூஷனில் இதே எக்ஸாம்பிள் வச்சு சொல்கிறேன். 1 liter சோடியம் குளோரைடு சொல்யூஷனில் சோடியம் குளோரைடோட ஸ்ட்ரென்த் எவ்வளவு அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க? 5% 5 கிராம்னு சொல்ல முடியாது. ஏன்னா இதெல்லாம் அமௌண்ட்டு எவ்வளோ எடுத்துருக்கோங்கிறது. அதோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும்னா அதுக்கு இந்த ஃபார்முலா போடணும். பாருங்கள். ஸ்ட்ரென்த் இஸ் ஈக்குவல் டு A × 1000/y. அது என்ன A அப்படின்னா, if 5 gram ஆஃப் சொல்யூட் dissolved in y cm³ ஆஃப் சொல்யூஷன். அப்போ சொல்யூட்டோட கிராம் தான் இங்கே நான் ஏன்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். சொல்யூட்டோட கிராம் இந்த கொஸ்டினை வச்சுக்கிட்டிங்கன்னா சொல்யூட்டோட கிராம் எவ்வளவு? 5 × 1000. ஏன் 1000 போடுறோம்? 1 liter ஆஃப் சொல்யூஷன். ஸ்ட்ரென்த்னா அமௌண்ட் ஆஃப் சொல்யூட் டிசால்வ்ட் இன் 1 liter ஆஃப் சொல்யூஷன் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். 1 literனா 1000 ml அர்த்தம். ஸோ அதனால தான் இங்கே நம்ம 1000ன்னு போட்டிருக்கோம். ஓகேவா? ஸோ A கிராம் சொல்யூட் டிசால்வ்ட் இன் y cm³ ஆஃப் சொல்யூஷன் பார்த்துரும். இதே வந்து இந்த கேஸ்க்கு எழுதணும் அப்படின்னா கிராம் சொல்யூட்டோட கிராம் 5 × 1000
divided by dissolved in y centimeter cube of solution. எவ்வளோ ml சொல்யூஷன் நம்ம கரைச்சிருக்கோங்கிறத பொறுத்து 100. ஸோ இந்த 100 இப்படி போட்டுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல போடக்கூடாது. ஏன்னா இங்கே எம்எல் இருக்குது, ஆனால் அங்கே சென்டிமீட்டர் க்யூபில் இருக்குது. ஸோ இந்த எம்எல் சென்டிமீட்டர் க்யூப் இந்த யூனிட்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு தான் இதை போட்டு நம்ம இதை சால்வ் பண்ண முடியும். இங்கே உங்களுக்கு நான் சால்வ் பண்ணி காட்டலை, ஏன்னா நான் வந்து ப்ராப்ளம் எல்லாம் தனியாக ஒர்க் அவுட் பண்ணி வேறு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை நீங்கள் செக் பண்ணுங்கள். இந்த இடத்துல நான் உங்களுக்கு டெஃபனிஷன் தான் டீச் பண்ணுறேன், அதனால் இதோட நான் ஸ்டாப் பண்ணுறேன். என்னென்னா ஸ்ட்ரென்த்துக்கு அமௌண்ட்டுங்கிறது வேறு, ஸ்ட்ரென்த்துங்கிறது வேறு. அமௌண்ட்டுங்கிறது எப்படி கண்டுபிடிக்கணும் இதில் நம்ம பார்த்தோம். இதே ஸ்ட்ரென்த்து எவ்வளோ, அதோட ஸ்ட்ரென்த்து கண்டுபிடிக்கணும்னா சொல்யூட் இன்ட்டு 1000 டிவைடட் பை சொல்யூஷனோட வால்யூம் இன் சென்டிமீட்டர் க்யூப். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மோல் ஃப்ராக்ஷன். ஓகே, மோல் ஃப்ராக்ஷன்னா என்னென்னா ரேஷியோ ஆஃப் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஒன் காம்போனன்ட் டு ரேஷியோ ஆஃப் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஆல் அதர் காம்போனன்ட்ஸ். அதாவது நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஒரு காம்போனண்ட்க்கும் இன்னொரு காம்போனண்ட்க்கும் உள்ள நம்பர் ஆஃப் மோல்ஸோட ரேஷியோ சொல்கிறதா நம்ம மோல் ஃப்ராக்ஷன்னு சொல்லுவோம். இது ரொம்பவே ஈஸியான கான்செப்ட் தான். பாருங்கள், மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் ஏ, மோல் ஃப்ராக்ஷனை ஜென்ரலாகவே நம்ம வந்து எக்ஸ்ன்னு டினோட் பண்ணுவாங்க. மோல் ஃப்ராக்ஷனை வந்து எக்ஸ்ன்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் ஏ தட் இஸ் எக்ஸ்ஏ. அதோட ஃபார்முலா என்னென்னு பாருங்கள், NA/NA + NB. ஸோ ஏபிங்கிற ஒரு காம்பவுண்ட் இருக்குது. அந்த ஏபிங்கிற காம்பவுண்டில் ஏயோட மோல் ஃப்ராக்ஷன் என்னென்னு பார்க்குறோம், பியோட மோல் ஃப்ராக்ஷன் என்னென்னு பாருங்கள், NB/NA + NB. ஸோ மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் ஏபின்னு வரும்போது XA + XB, அதாவது மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் ஏ ப்ளஸ் மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் பி. ஸோ அதோட ஃபார்மேட் பாருங்கள், NA + NB டிவைடட் பை NA இன்டூ NB. இதுதான் மோல் ஃப்ராக்ஷனுக்கான ஃபார்முலா. என்னங்கிறது நம்பர் ஆஃப் மோல்ஸ். ஸோ இதை வச்சு நீங்கள் ப்ராப்ளம்ஸ் எதாவது கொடுத்தா ஒர்க் அவுட் பண்ணிடலாம். இதை வச்சு உங்களுக்கு ப்ராப்ளம் வரும். ஸோ அதுக்கு உங்களுக்கு இது யூஸாக இருக்கும். உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து நெக்ஸ்ட்டு போகலாம். இதில் நம்ம பாருங்கள், மாஸ் பர்சன்டேஜ் பார்த்துட்டோம், ஸ்ட்ரென்த்து பார்த்துட்டோம், மோல் ஃப்ராக்ஷன் பார்த்துட்டோம். இனி நமக்கு மிச்சம் இருக்கிறது மொலாலிட்டி அண்ட் நார்மாலிட்டி. ஸோ அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ நார்மாலிட்டி, மொலாரிட்டி அண்ட் மொலாலிட்டி இது மட்டும்தான் பார்க்க போகிறோம். நார்மாலிட்டி, மொலாரிட்டி இந்த மூணுமே வால்யூம் பேஸ்டு கான்சன்ட்ரேஷன் தான். அது என்ன வால்யூம் பேஸ்டு கான்சன்ட்ரேஷன்னா, ஒரு சொல்யூஷன் பற்றி பேசுகிறது, ஒரு சொல்யூஷனையும் ஒரு சொல்யூட்டையும் கம்பேர் பண்ணி பேசுகிறது. ஸோ இது மூணுமே வால்யூம் பேஸ்டு கான்சன்ட்ரேஷன் தான். நார்மாலிட்டினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சொல்யூஷனோட கான்சன்ட்ரேஷனை கேல்குலேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் வால்யூம் பேஸ்டு கான்சன்ட்ரேஷன் சொல்லுவோம். அதில் நார்மாலிட்டினா என்னென்னு பாருங்கள், நம்பர் ஆஃப் கிராம் ஈக்குவலன்ஸ் ஆஃப் சொல்யூட் டிசால்வ்ட் இன் 1 லிட்டர் ஆஃப் சொல்யூஷன். 1 லிட்டர் சொல்யூஷனில் எவ்வளோ கிராம் சொல்யூட்டை கரைச்சிருக்கோம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் நார்மாலிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நான் 1 லிட்டர் சொல்யூஷனில் 5 கிராம் சொல்யூட்டை போட்டு கரைச்சிட்டேன். ஓகேவா? நீங்கள் நார்மாலிட்டி கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணணும்னா, நான் அந்த 5 கிராம் கரைச்சிருக்கோம் இல்லையா, அதை தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ அதோட நார்மாலிட்டி எவ்வளவு, 5 கிராம்ஸ். அதை தான் நார்மாலிட்டி மென்ஷன் பண்ணுறோம். இதுக்கு ஃபார்முலா பாருங்கள், வெயிட் ஆஃப் சொல்யூட், எவ்வளோ சொல்யூட் நம்ம எடுத்துருக்கோமோ டிவைடட் பை ஈக்குவலன்ட் வெயிட் ஆஃப் சொல்யூட். அந்த சொல்யூட்டோட ஈக்குவலன்ட் வெயிட், இது வந்து சொல்யூட்டோட ஈக்குவலன்ட் வெயிட் உங்களுக்குலாம் மேபி ப்ராப்ளம்லேயே கொடுத்துருவாங்க. நீங்கள் ஹையர் ஸ்டடீஸ் போனீங்கன்னா நீங்கள் ஒரு கெமிக்கல் எடுப்பீங்க இல்லையா, அந்த கெமிக்கலோட டப்பாவில் போட்டிருப்பாங்க ஈக்குவலன்ட் வெயிட், அது மூலமா தெரிஞ்சுக்கலாம். ஸோ வெயிட் ஆஃப் சொல்யூட் டிவைட் பை ஈக்குவலன்ட் டு வெயிட் ஆஃப் சொல்யூட் இன்டூ 1 லிட்டர் ஆஃப் சொல்யூஷன். இதுதான் நார்மாலிட்டிக்கான ஃபார்முலா. ஸோ இது மட்டும்தான் நார்மாலிட்டிக்கான ஃபார்முலாவான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இல்லை. இதையே டிபெண்ட் பண்ணி உள்ளேருந்து வேறு மாதிரி எடுக்கலாம். எப்படின்னா, வெயிட் ஆஃப் சொல்யூட் இருக்கு இல்லையா, இதை நம்ம எப்படி எழுதலாம்னா, வெயிட் ஆஃப் சொல்யூட்டு டிவைடட் பை ஈக்குவலன்ட் வெயிட், ஓகேவா, இன்டூ 1 லிட்டர் ஆஃப் சொல்யூஷன் கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் எப்படி எழுதலாம், 1000/V. ஏன் 1000/Vன்னு போடுறேன், ஒருவேளை சென்டிமீட்டர் க்யூபில் அவங்க வந்து சொல்யூஷன் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம வந்து லிட்டரில் தான் சொல்லணும்னு சொல்லிட்டோம். ஸோ இந்த சென்டிமீட்டர் க்யூபை லிட்டருக்கு மாற்றுறதுக்கு என்ன பண்ணுவோம், இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் 4 சென்டிமீட்டர் க்யூப் சொல்யூஷன் கொடுத்துட்டாங்க, ஆனால் நம்ம வந்து சென்டிமீட்டர் க்யூப்பில் எழுதக்கூடாது, லிட்டரில் தான் எழுதணும். ஸோ இதை பார்க்குறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா 1000/4ன்னு போடுவோம். 1000/4ன்னு போட்டால் அது வந்து லிட்டருக்கு கன்வெர்ட் ஆகிக்கும். ஸோ இந்த மெத்தட் ஒரு ஃபார்மேட் இருக்கா.
இன்னொன்று பாருங்கள், நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணுறது n1v1 இஸ் ஈக்குவல் டு n2v2. ஸோ இந்த மெத்தட்லேயும் ஃபார்முலா போட்டு நம்ம நார்மாலிட்டி கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சப்டிவைடடாக உங்களுக்கு நிறைய வரும். ஜென்ரலாக நீங்கள் வெயிட் ஆஃப் சொல்யூட் பை ஈக்குவலண்ட் வெயிட் ஆஃப் சொல்யூட் இன்ட்டு 1 லிட்டர் ஆஃப் சொல்யூஷன்னு தெரிஞ்சு வச்சுக்கலாம். இந்த ஈக்குவலண்ட் வெயிட் சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக கொடுத்துருவாங்க. ஹையர் ஸ்டடீஸ் போனால் அந்த கெமிக்கல் டப்பாவில் இருக்குன்னு. அப்படி எதுவுமே இல்லை, நீங்களாக தான் கண்டுபிடிக்கணும்னு சொன்னால் அதுக்கு ஒரு வழி இருக்குது. என்ன அப்படின்னா, ஈக்குவலண்ட் வெயிட் இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு மோலார் மாஸ். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்யூட் தானே, எனக்கு சோடியம் குளோரைடு தான் சொல்யூட்டுன்னு வச்சுக்கோங்களேன். சோடியம் குளோரைடோட ஈக்குவலண்ட் வெயிட்டை எப்படி கண்டுபிடிக்கிறது? 2 போட்டுக்கணும் இன்ட்டு மோலார் மாஸ். மோலார் மாஸ் என்ன சோடியம் குளோரைடுக்கு? ஆல்ரெடி நம்ம ஏதோ ஒரு டாபிக் பார்க்கும்போது பார்த்தோம். 58 88 23 35 58 தான். ஸோ 58 இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 16 106. ஸோ ஈக்குவலண்ட் வெயிட் ஆஃப் சோடியம் குளோரைட் வந்து 106ன்னு வரும். இப்படி தான் ஈக்குவலண்ட் வெயிட் கண்டுபிடிக்கணும். மேக்ஸிமம் இதை உங்களுக்கு அவங்களே ஸ்ட்ரைட்டாக கொடுத்துருவாங்க. கொடுக்கலன்னா நீங்கள் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிக்கோங்க. ஸோ இதுதான் நார்மாலிட்டி கேல்குலேஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம போக போகிறது மொலாரிட்டி. இதுவும் ஒரு வால்யூம் பேஸ்டு கான்சன்ட்ரேஷன் தான். ஒரு சொல்யூஷனோட கான்சன்ட்ரேஷன் எவ்வளவுங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் யூஸ் பண்ணுறீங்க. ஸோ இது நார்மாலிட்டிலேருந்து எப்படி டிஃபர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நார்மாலிட்டி வந்து எவ்வளோ கிராம் ஈக்குவலண்ட் ஆஃப் சொல்யூட் வந்து டிசால்வ் ஆயிருக்குன்னு பார்த்தோம். இங்கே நம்பர் ஆஃப் கிராம்ஸ் ஆஃப் மோல்ஸ், அதை சொல்யூட்டோட நம்பர் ஆஃப் கிராம்ஸ் ஆஃப் மோல்ஸ், அதோட நம்பரை பற்றி பேசுகிறாங்க. ஸோ இது வந்து மொலாரிட்டி. ஓகேவா? இந்த மொலாரிட்டி ஃபார்முலா பாருங்கள், நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் இன் லிட்டர்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க? சொல்யூட் அகெயின் சோடியம் குளோரைடு தான் சொல்யூட்னு வச்சுக்கோங்களேன். மாஸ் பை மோலார் மாஸ். அவங்க கொடுத்துருப்பாங்க 5 கிராம் சோடியம் குளோரைடு எடுத்து 1 லிட்டர் சொல்யூஷனில் கரைக்கிறோம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ மாஸ் போட்டுப்பீங்க. டிவைடட் பை மோலார் மாஸ் என்ன வரும்? 58 தான் வரும். மாஸ் பை மோலார் மாஸ் போட்டிங்கன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் கிடச்சிரும். டிவைடட் பை வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் இன் லிட்டர்ஸ். அவங்க வந்து எவ்வளோ லிட்டரில் அதை கரைக்கிறாங்கன்னு பார்க்கணும். ஸோ அதையும் போட்டிங்கன்னா மொலாரிட்டி ஆஃப் சொல்யூஷன் கிடச்சிரும். இந்த நார்மாலிட்டி மொலாரிட்டி எல்லாமே உங்களுக்கு இம்பார்ட்டண்ட் தான். நீங்கள் கெமிஸ்ட்ரி ரிலேட்டடாக லைக் பிஎஸ்சி எம்எஸ்சின்னு போனீங்கனாலோ, இல்லை கெமிக்கல் இன்ஜினியரிங் அந்த மாதிரி போனீங்கனாலோ உங்களை சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அப்படி நீங்களாக சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த நார்மாலிட்டி மொலாரிட்டி உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ நல்லா தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மொலாலிட்டினா என்னென்னு பாருங்கள். நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் இன் கிலோகிராம். இதுவும் மொலாரிட்டி மாதிரி தான். ஆக்சுவலாக மொலாரிட்டியை வந்து கேபிட்டல் எம்மில் டிஃபைன் பண்ணுவோம், மொலாலிட்டியை ஸ்மால் எம்மில் டிஃபைன் பண்ணுவோம். இங்கேயும் மேலே நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் தான், அங்கேயும் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் தான். இங்கேயும் வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் தான், அங்கேயும் வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் தான். ஆனால் இங்கே லிட்டர்ஸில் இருக்குது, அங்கே கிலோகிராமில் இருக்குது. இதுதான் டிஃபரன்ஸு. ஸோ நம்பர் ஆஃப் கிராம் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் டிசால்வ்ட் இன் 1 லிட்டர் ஆஃப் சொல்யூஷன் இதுக்கு பார்த்தோம். இங்கே என்ன பார்க்க போகிறோம்? நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் டிசால்வ்ட் இன் 1 கிலோகிராம் ஆஃப் சொல்யூஷன் இல்லை சால்வெண்ட். 1 கிலோகிராம் ஆஃப் சால்வெண்ட்டில் எவ்வளோ சொல்யூட் கரைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறது தான் மொலாலிட்டி. ஓகேவா? ஸோ இந்த நார்மாலிட்டி மொலாலிட்டி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதோட நம்ம இந்த யூனிட்டோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இதோட நம்ம இந்த யூனிட்டோட எண்டுக்கு வந்துட்டோம். சம் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி இந்த யூனிட் நம்ம முடிச்சிட்டோம். நான் ரொம்ப லைன் பை லைனாக புக்கில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலை. ஜஸ்ட்டு ஓரலாக தான் கான்செப்ட்ஸ் எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்து இன்னும் டீட்டெயிலாக வேணும்னா புக்ஸ் எடுத்து வச்சுட்டு ரீட் பண்ணிவிட்டு என்னோடய வீடியோவை பாருங்கள். அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கனெக்ட் பண்ணுறதுக்கு. அண்ட் ஸோ நான் கூடிய சீக்கிரமே நெக்ஸ்ட்டு யூனிட் வந்து அப்லோட் பண்ணுறேன். அண்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுலாம் உங்களுக்கு புரியுதா அப்படிங்கிறத கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா எனக்குமே இந்த மாதிரி டீச் பண்ணுறது ஃபர்ஸ்ட் டைம் தான். ஸோ நான் ஈஸியாக அவங்களோட கம்யூனிகேட் பண்ணுறேன்னா உங்களுக்கு ரீச் ஆகுதா, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது உங்களுக்கு புரியுதா அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும் போல் இருக்குது. ஸோ எனக்கு அதுக்கு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்டு நெக்ஸ்ட்டு நான் என்னென்ன யூனிட்ஸ்லாம் கவர் பண்ணலாம் அப்படிங்கிறது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நான் க்ரியேட் பண்ணுற கண்டென்ட் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். அண்டு நான் சீக்கிரமே இன்னொரு யூனிட்டோட வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அதே மாதிரி நம்ம எப்போவும் இந்த ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுவோம் இல்லையா, புக் பேக் ப்ராப்ளம்ஸு, அந்த வீடியோஸும் நான் சைட் பை சைடாக அப்லோட் பண்ண பார்க்குறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ் அகெயின். ஸோ நான் இன்னொரு யூனிட்டோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பாய்.